கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகங்கிறதே துளி அளவும் கூட இல்லாத ஒரு நபர். ஆனால் இவர் இத்தனை காலம் எப்படி இந்த காலத்தை தமிழ்நாட்டில் ஓட்டினார் அப்படிங்கிறது வந்து பெரிய ஆச்சரியக்குறி. அவ்வளோ வன்மம், கோமணம் கட்டினவெல்லாம் அரசியலுக்கு வந்துடுவா அப்படின்னு. ஏண்டா டேய், நீ எங்கே இருந்த, நீ யார், நீ என்ன நாய். ஆனால் நாய்ன்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா நாய் வந்து கொஞ்சம் நன்றி உள்ள ஒரு ஜீவன். ஆனால் இவனுக்கு வந்து நன்றியும் கிடையாது. இவன்கிட்ட இருக்கிற ஜீவன் வந்து இவன் பன்றிக்கு சமமானவன். பன்றியை வந்து குளிப்பாட்டி கொண்டு வந்து வச்சா அது என்ன செய்யும், திருப்பி அந்த குட்டையில் தான் போய் பிறண்டிட்டு வரும். அதே மாதிரி திரும்ப திரும்ப இவன் வந்து இவனுக்கு எத்தனை தடவை தான் எல்லோரும் சொன்னால் கூட சொல்கிறதுக்குன்னு இவனுக்கு ஆளே கிடையாது. இவனை இப்படி பேசு அப்படின்னு சொல்லி தூண்டி விடுற மக்கள் தான் இவன் கூட இருப்பாங்க அவ்வளோ தெரியுது. கோமணம் கட்டினவெல்லாம் ஆட்சிக்கு வந்துடுறான். என்ன ஒரு அரசியல் ஞானம்! கோமணம் கட்டினவங்க ஓட்டு போட்டு தானே எவ்வளோ ஆழமாக நீ காரில் வளம் வந்துக்கிட்டு இருக்கிற மந்திரின்ட்டு. இவனுக்கு இதில் வேறு இவனுக்கு பாரதின்னு வேறு பேர். எப்படி இவனெல்லாம் என்ன தான் செய்கிறது? ஜனங்கள் வந்து முட்டாள்களா ஏமாளிகளா அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியல. ஆனால் இவன் தொடர்ச்சியாக இந்த கட்சியில் இருக்கிறவங்க சில நபர்களே நிறைய ஆபாசமாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஒருத்தன் கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்தான், அவன் பேர் சிவாஜி கணேசன். சிவாஜியோ அவன் என்ன பேசுகிறான், லவடேகா பால் அப்படின்றான். ஏன்டே, நீ தமிழில் சொல்லுடா, நீ துணிச்சலானா இருந்தால் தமிழில் சொல்லு, அப்போ தான் உனக்கு மேடையில் வந்து விழுகும். என்னமாது நீ லவடேகா பால்னு சொல்லிட்டு போகிற, அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் வந்து அப்படி கடந்து போயிடுறாங்க. ஒரு ஆள் இருந்தார், தீப்பொறி ஆறுமோன்னு சொல்லிட்டு, அவர் கூட பரவாயில்ல போல தெரியுது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த கொஞ்சம் பேர் இவ்வளவு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க ஜனங்கள்கிட்ட. இவங்களால் தாங்கிக்கிட முடியல. இந்த அரசியல் மாற்றத்தையே விரும்பாத ஒரு மோசமான நபர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இனி வருங்காலங்கள்லேயும் மக்கள் வந்து இவங்களெல்லாம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, சீண்ட கூட செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து நான் சொல்லிட்டேன்ல, நான் இது பன்றிகளை யாரும் வளம் வர்றது கிடையாது, பன்றிகளுக்கு யாரும் தலை வணங்கவும் கூடாது. அதனால் இவங்களெல்லாம் புறக்கணிங்க ஜனங்களே. நன்றி, வணக்கம்.